ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யவான்களை பற்றி பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாமா? ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழையின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். ஐஸ்வர்யவானுடைய பொருள் வந்து அரணான பட்டணமாம்மா, அவங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் பிளேஸாக இருக்குதாம்மா, அவனோட பொருள் தான் அவங்களுக்கு. ஆனால் ஏழையோட வறுமை வந்து அவங்கள கலங்க பண்ணுதான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஐஸ்வர்யவான்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தரோட ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருது, அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரால் வர ஆசீர்வாதத்தினால நமக்கு எந்த வேதனையுமே வராது. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்தை தப்புவிக்கும். நம்ம எவ்வளோதான் காசு நிறைய கையில் இருந்தாலும் ஆண்டவரோட வருகை நாளில் வந்து அது நமக்கு உதவாது. நம்ம செய்கிற நீதி தான் நம்மளுக்கு உதவும். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். நம்ம ஒரு ஒழுக்கமாக இருக்கிற ஸ்திரீ வந்து மானத்தை காக்குறாங்களாம், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காக்குறாங்களாம். தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட காசு இல்லைன்னா நம்ம கூட இருக்கவங்க கூட நம்ம கூட அவ்வளோக்கா பழக மாட்டாங்க. இதுவே காசு நிறையா இருக்கவங்களுக்கு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். நம்மகிட்ட காசு இல்லாதப்போ ஏதோ ஒரு வேலை நடக்கணும்னா நம்ம கெஞ்சி கேட்குறோமா, ஆனால் அதுவே ஐஸ்வர்யவான்கள் வந்து கடினமாய் உத்தரவு ஆர்டர் போடுறாங்களா, இந்த மாதிரி இது வேணும் அப்படின்ற மாதிரி. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆகிறதில்லை. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆகிறதில்லை. சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷப்பட்டுட்டு நிறைய காசு செலவு பண்ணிகிட்டு இருப்போம்ல, நம்ம வந்து தரித்திரனாகுமா. மதுபானம்னா நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களே அதை விரும்புகிறவங்க வந்து ஐஸ்வர்யவான் ஆகிறதில்லை. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நல்லது. நம்மகிட்ட நிறையா ஐஸ்வர்யம் இருந்தாலும் நமக்கு நற்கீர்த்தி இருக்கணும். நற்கீர்த்தி நல்லது செய்வோம்ல, அது நம்மக்கிட்ட இருந்தால் தான் அதுதான் தெரிந்து கொள்ளப்படத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நல்லது. நம்மக்கிட்ட பொன் வெள்ளி எவ்வளோ இருந்தாலும் அதை விட நமக்கு தயை இரக்கம் இருக்கா, அதுதான் நல்லது. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பாருங்க, ஐஸ்வர்யவான் வந்து தரித்திரர் தான் ஆளுறாங்களாம். நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி ஆள்றாங்கல்ல, அதுதான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கரெக்டு தானே? நம்ம கடன் வாங்கினா யார் நம்மள்கிட்ட கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நம்ம அடிமை ஆகிறோம். தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். ஏழைங்களை ஒடுக்கி அதனால் வர காசை வச்சு தனக்கு நிறைய காசு சேரும்னு நினைக்கிறவங்க அவங்க காசு கம்மியாகிற மாதிரி அவங்க ஐஸ்வர்யவான்களுக்கே கொடுப்பாங்களாம். வேறு ஐஸ்வர்யவானுக்கு அவங்க காசு கொடுத்து அவங்க காசு கம்மியாகிற மாதிரி நிலைமை வருமா. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்குமா. ஒரு பணக்காரங்க வந்து ஆண்டவரோட பரலோகத்துக்கு போகிறத விட ஊசியோட காதில் ஒட்டகம் போகிறது ஈஸியாக. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐஸ்வர்யவான்கிட்ட நிறையா பணம் இருக்கும், அவங்களுக்கு தப்பு செய்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அவங்க நல்லவங்களாக இருக்கணும். நிறைய பேர் வந்து ஐஸ்வர்யவானாக இருக்கவங்க வந்து தப்பு செய்கிறாங்கல்ல, அதை தான் சொல்கிறாரு. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமே ஊசியின் காதில் நுழைஞ்சிருமா, அது எளிதாக இருக்குமா.